செந்தில் எங்க? நான் பாக்கலையே அத்தை. எங்க போயிட்டா? காலையில தேடிட்டு இருக்கேன். அத்தை, நீங்க தான் முதல்ல என்கிட்ட கேட்டீங்கல்ல அத்தை. ஆமால. எங்க போயிட்டா? ஏமா இப்ப எதுக்காகமா அவனை தேடிட்டு இருக்கீங்க? தோட்டம் வரைக்கும் போகணும்பா. அவ்வளவுதானே? அதான் நான் இருக்கேன்ல, போயிட்டு வரேன். என்ன வேணும்னு சொல்லுங்க. எனக்கு ஒண்ணும் வேண்டாம். இன்னைக்கு அறுப்பு இருக்கு. ஒரு ஆள் கூட இருந்தாதான் வேலை நடக்கும். இல்லைன்னா ஒரு வேலையும் ஒழுங்கா நடக்காது. சரிம்மா, நான் போயிட்டு வந்துடுறேன். அப்பா, எங்கப்பா போயிட்டு வரீங்க? தோட்டம் வரைக்கும் போயிட்டு வந்தோம்ப்பா. பாத்தீங்களாமா, உடம்பு சரியில்லாத நேரத்துல தனியா தோட்டத்துக்கு போயிட்டு வந்திருக்காரு. ஏங்க, உங்களுக்கே உடம்புக்கு முடியாம இருக்கும்போது நீங்க ஏன் அங்க போகணும்? நான் அறுப்புக்கு செந்தில அனுப்பலான்னு அவனை தேடிட்டு இருக்கேன். அவன் எங்க போனானே தெரியலீங்க. அதான் தங்க வேலை போக சொல்லியிருக்கேன். நீங்க அலையாம உள்ள போய் ரெஸ்ட் எடுங்க. நான் காஃபி எடுத்துட்டு வரேன். ஹலோ, நாங்க கிணத்து கடவு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம். போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தா? ஆமாமா, நாட்டாமையா வீடு தானே இது? ஆமாங்க. நீங்க? நான் ஒரு சம்சாரம் பேசுறேங்க. லட்சுமி உங்க மருமக தானே? ஆமா. அவளுக்கு என்னாச்சு? ஒரு கேஸ்ல அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன்ல வச்சிருக்கோம். அரெஸ்டா? பதட்டப்படாதீங்கம்மா. அவங்க வீட்டுக்கார உடனே ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்கம்மா. 10 மணிக்கு கோர்ட்ல சரண்டர் பண்ணோம். அதுக்குள்ள வர சொல்லுங்க. சொல்றேங்க. என்னமாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போன் பண்ணிருந்தாங்கடா. என்ன விஷயமா? அவளை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? ஐயோ, என்னத்த சொல்றீங்க? ஐயோ, அவ என்னத்த பண்ணி தொலைச்சான்னு தெரியலையே, ஒண்ணும் புரியலையே. அக்கா இருங்கக்கா, அவங்களே பயந்து போயிருக்காங்க. அத்தை, என்ன விஷயமா அரெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்களா? இல்லையே. இதெல்லாம் கேட்க வேண்டாமா அத்தை? ஏய், அவங்களுக்கு என்ன தெரியும்? போலீஸ்னு சொன்ன உடனே பயந்துருப்பாங்க. இந்த பயம் இருக்க கூடாதுதான் கேட்டிருக்கணும்னு சொன்னேன். வெறும் சந்தேக கேஸா கூட இருக்கலாம்ல? நிச்சயமா இருக்காது. அப்படி இருந்தா விசாரிச்சுட்டு அனுப்பியிருப்பாங்கல்ல. போன் பண்ணவங்க லக்ஷ்மியை பத்தி விசாரிச்சாங்களா அத்தை? இல்ல, லக்ஷ்மி உங்க மருமகளான்னு மட்டும்தான் கேட்டாங்க. பாத்தியா, அவ பஜாரி. ஏதாவது பெரிய கேஸா தான் இருக்கும். அக்கா, அப்படிலாம் எதுவும் இருக்காது. ஏய், எப்படி சொல்ற? வாழ வந்த வீட்லயே சொத்தை பிரிச்சு கொடுன்னு சொன்னவங்க தானே? இங்க பாருங்க, மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடாதீங்க. இப்ப எதுக்கு பிரச்சனை? நீங்க நேரா போய் விசாரிச்சுட்டு வாங்க. அவன் அழகா தப்பிச்சு வருவான். உன் வேலை என்னவோ அத மட்டும் பாரு. புதக்குழியா இருக்கிற பாதைக்கு போக வேண்டாம்னு சொல்றேன். நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாத்துக்கும் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அத்தை. தெய்வம் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. தெய்வம் கொடுக்க மறுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. தங்கதுரைக்கான தண்டனை ஆண்டவனோட கைவசம் தயாரா இருக்கு. முடிஞ்சா நீங்க காப்பாத்திக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தில் நெய், கடலை எண்ணெய், பட்டை, மராட்டி மொட்டு, கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம், பூண்டு, முந்திரி, பிரியாணி மசாலா, தக்காளி, கல் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, புதினா சேர்த்து நன்கு வதக்கவும். பின்னர் மட்டன், தயிர், சிறிது தண்ணீர் ஊற்றி கலந்து அதனுடன் சீரக சம்பா அரிசி சேர்த்து கொதித்த பின் பச்சை மிளகாய், புதினா சேர்த்து இறுதியாக தம் போட்டு இறக்கினால் சுவையான கொங்கு நாடு வெள்ளை மட்டன் பிரியாணி தயார். இப்போ உனக்கு கால் உடைஞ்சிருக்கும். தனோ, பார்த்து சூதானமா நடந்துக்கோ. இந்த வீடு பயங்கரமான காடு மாதிரி. யாரு யாரு அழிப்பாங்கன்னே தெரியாது. அக்கா, இப்ப நான் என்னக்கா பண்றது? யோசிக்கவே யோசிக்காத. உன் புருஷன் தலையில நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டி சம்மதிக்க வச்சிரு. புரியுதா?
சரிக்கா. முதல்ல அந்த வேலையை பாரு, போ போ. செல்வி எங்க போயிருக்கான்னு சொல்லு. அதான் நீங்க சொன்னீங்களேம்மா, அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. கரெக்ட், அப்படிதான் சொல்லணும். சரி, சந்தோஷ்க்கு லெமன் டீ கொடுத்துட்டு உடனே வந்துடணும், புரிஞ்சுதா? சரிங்க போ. எப்படி? ஐயோ, உனக்கு கிரிமினல் மைண்ட் இல்லடி, நீயே கிரிமினல் தான் என் தங்கம். ஒரு நிமிஷம். இதோ வரேங்க. நல்ல லூசு குடும்பம்டாது, என்ன சொன்னாலும் நம்புதுங்க.